ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களை எல்லாம் இந்த ஆன்மீக சேனல் மூலியமாக சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு அமிழ்த கலசத்துடன் கூடிய அன்னக்கூடை உற்சவம் இது எங்க நடக்குது, இது புரட்டாசி மாசத்துல எவ்வளவு சிறப்புக்குரியது அப்படிங்கிறத பத்தி மட்டும் ஒரு சின்ன பதிவு உங்களுக்கு கொடுக்க போறேன். நான் ஏற்கனவே புரட்டாசி மாசத்துல பல விஷயங்களை உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இந்த அமிழ்த கலசம் அப்படின்னு சொல்றது எவ்வளவு புண்ணியமானது அப்படின்றத பத்தி நீங்க இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள வரலாம். வடக்கு பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா பெருமாள் கோயில்கள்ல இந்த அமிழ்த கலசத்துடன் கூடிய அன்னக்கூடை உற்சவம் நடைபெறும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்தர்கள் குடிக்கின்ற அரிசி எல்லாம் இருக்குல்ல, அதை மூட்டை மூட்டையா வடிச்சிருவாங்க. வடிச்சு அப்படியே அன்னத்தை வந்து குவியலாக குவிப்பாங்க. அது எப்படி இருக்குன்னா, கோவர்த்தன மலை இருக்கு இல்லையா, அந்த மலையை போன்று குவியலாக குவிப்பாங்க அந்த சாப்பாட்டை. அந்த மலைக்கு மேல ஒரு சின்ன குடத்துல பாயசம் வைப்பாங்க. அந்த பாயசம் தான் அமிழ்த கலசம் அப்படின்னு பேரு. இது அன்னத்தினால செய்யப்படுகின்ற ஒரு மலை, கோவர்தன மலை. அந்த மலையை என்ன பண்ணுவாங்கன்னா, அதுல கிருஷ்ணருடைய முகம், நம்ம எல்லாம் பெருமாளுடைய முகத்தை கொண்டு வந்தா அவங்க வந்து கிருஷ்ணருடைய முகத்தை அப்படியே அதுல வரைவாங்க. அப்படியே கிருஷ்ணர் முகத்தை பண்ணி அதுல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சாதத்துல நம்ம கொடுக்குற பலகாரங்கள் இருக்கும், பழங்கள் இருக்கும், பட்சணங்கள் இருக்கும். இதையெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அதுல ஜோடிப்பாங்க. அப்படியே கிருஷ்ணருடைய முகம் மட்டும் இல்ல, அதுல புல்லாங்கோட அவர் இருக்கிற மாதிரி ஒரு அழகான ஒரு தோற்றத்தை அதுல கொண்டு வருவாங்க. அது மட்டும் இல்லாம அந்த முகத்துக்கு வந்து அவங்க திருமண் நீடுவாங்க. பார்க்கும்போது அவ்வளோ அழகாக கிருஷ்ணர் நேரம் நம்ம வந்து பார்த்து தரிசனம் பண்ற மாதிரி இருக்கும். அதுல சங்கு சக்கரம் வைப்பாங்க. கிருஷ்ணருடைய இது வைக்கும் போது சங்கு சக்கரம் வைப்பாங்க. அப்புறம் அந்த படையில எல்லா விதமான நம்ம கொடுக்குற பலகாரங்கள் இருக்குல்ல, லட்டு, ஜாங்கிரி, மைசூர் பாக்கு, நீங்க என்னென்ன தரீங்களோ அதெல்லாம் வச்சு பழங்கள், எல்லா விதமான பழங்களையும் அதுல அடுக்கி வெத்தலையெல்லாம் அழகா அதுல மாலையாட்டம் போட்டு அவருக்கு வந்து மாலையாக அழகாக அதை ஜோடிப்பாங்க. அப்புறம் நீங்க வடை, பாயசம் எல்லாம் கொடுக்குறீங்களே, அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த வடைகள் எல்லாம் அழகா வச்சு அவருக்கு ஒரு, நீங்க நம்ம போடுறோம் இல்லையா, நகைகள் போடுறோம்ல, அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணி அவருக்கு அதுல மயில் தோகை ஒண்ணு வச்சு கிருஷ்ணர் அப்படியே சாட்சாத் நம்ம நேர்ல பாக்குற மாதிரியே அலங்காரம் பண்ணுவாங்க. அந்த சுண்டல் இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த சுண்டல் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, சுத்தி வச்சு பார்க்கும்போது ரொம்ப அழகா பலவிதமான அணிகலன்களோட கிருஷ்ணர் வந்து அங்க தோற்றம் அளிப்பது போல நமக்கு தெரியும். அப்புறம் கார வகைகள், பழ வகைகள், நம்ம என்ன கொடுக்குறோமோ இனிப்பு வகைகள் எல்லாத்தையும் அந்த இடத்துல ஃபுல்லா அடுக்கிட்டு பாட்டு, பஜனை, வழிபாடுகள் அவ்வளோ நல்லா இருக்கும். மோள தாளத்தோட என்ன பண்ணுவாங்க, சரியான ஒரு பக்தியோட அந்த இறைவனை அங்க அழைப்பாங்க. அந்த கிருஷ்ணரை அங்க வரைய வைப்பாங்க. கிருஷ்ணரும் அதுல வந்து நிற்பார். வர்ற எல்லா பக்தர்களுக்கும் அருள் பாலிப்பார். அந்த மாதிரி பூஜைகள் எப்படி நடக்கும்னா, எல்லாரும் அந்த கிருஷ்ணரோடு ஒன்று சேருவாங்க. சேர்ந்து எல்லாரும் அந்த பாட்டுகளை பாடி 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 ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணான்னு எங்க பார்த்தாலும் அந்த கிருஷ்ணருடைய நாமங்கள் வந்து நம்ம காதுல ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த கோயிலை விட்டு வெளியில வந்தா கூட 2 நாளைக்கு அந்த பஜனைகளும் அந்த காதுல அந்த கிருஷ்ணருடைய நாமங்கள் நம்ம காதுல கேட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். நம்ம இங்க கோவிந்தா கோவிந்தான்னு கத்துற மாதிரி அவங்க அங்க கிருஷ்ணான் கிருஷ்ணான்னு கத்துவாங்க. அப்புறம் அந்த வழிபாடுகள் எல்லாம் முடிஞ்சு தீபாராதனை எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் எல்லாருக்கும் முதல்ல மஞ்சள் குங்குமம் கொடுப்பாங்க. மொத்த பேருக்கு மஞ்சள் குங்குமம், கல்கண்டு, துளசி இதெல்லாம் முதல்ல விநியோகம் பண்ணுவாங்க எல்லாருக்கும். திருஷ்ணா, சில பேர் வந்து திருஷ்ணா கொண்டு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அவங்களுடைய இதில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துட்டு பானக்கங்கள்,
சாமிக்கு பானக்கம் கொண்டு வராங்களா, அந்த பானக்கங்கள் எல்லாருக்கும் ஒரு டம்ளர் கொடுப்பாங்க. எல்லாம் குடிச்சதுக்கு அப்புறமா இந்த சாப்பாடு வச்சிருக்காங்களா, அந்த மலை மாதிரி பூச்சிருந்தாங்க கோவர்தன மலை. அந்த கோவர்தன மலையில தான் மக்களை காப்பாத்தினார் கிருஷ்ணர். ஒரே சுண்டு வரல தூக்கிட்டார். அந்த மலையை அங்கே கொண்டு வந்துட்டாங்க. இப்போ அந்த கிருஷ்ண பரமாத்மாவினுடைய அந்த அந்த கோவர்தன மலையை களைச்சிட்டு அதில் கொஞ்சம் சாம்பார் சாதம், கொஞ்சம் தயிர் சாதம் போட்டு என்ன பண்ணுவாங்க, நல்லா பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு தட்டில் இல்லை தொன்னையில் எல்லாருக்கும் அந்த பிரசாதங்களை கொடுப்பாங்க. அதனால அந்த அமிர்த கலசத்துடன் கூடிய அந்த அன்னக்கூடை உற்சவம் எங்க நடக்குதுன்னா அது வடக்கு பகுதிகளில் தான் நடக்கும். அந்த பாயசம் மேலே வைக்கிறாங்க இல்லையா, அந்த மலைக்கு மேலே பாயசம், அது மிகவும் புனிதமானதுன்னு நினைக்கிறாங்க அவங்க. அப்புறம் பாயசம் அண்டா அண்டாவாக இருக்கும். அது இருக்கிற பாயசங்களோட எல்லாருக்கும் விநியோகம் பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் வடக்கு பகுதியில் போனோம்னா கண்டிப்பாக எல்லா பெருமாள் கோயில்கள்லையும் அன்னைக்கு கிருஷ்ணருடைய நாமங்களும் கிருஷ்ணருடைய பாடல்களும் பஜனைகளும் தான் நமக்கு கேட்டிருக்கோம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு அந்த கிருஷ்ணனுடைய பஜனைகள் நம் காதில் ஒலித்து கொண்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கோயில்களுக்கு சென்றவர்களும் சரி, இல்லை வீட்டில் வழிபாடு செய்கின்றவர்களுக்கும் சரி, அன்னதானங்களை வழங்குகின்றவர்களுக்கும் சரி, அன்னைக்கு யார் யார் என்னென்ன கொடுக்குறாங்களோ அவங்க அத்தனை பேருக்குமே மகாலட்சுமியினுடைய கடாட்சமும் பெருமானினுடைய கடாட்சமும் நிச்சயமாக கிட்டும் அப்படிங்கிறது தான் அதனுடைய புராணங்களினுடைய புராண வரலாறுல சொல்லப்பட்டதே அதுதான். இறைவனுடைய கருணை எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த கோயிலில் போய் நம்ம அந்த வழிபாட்டில் கலந்துக்கிட்டாலே நமக்கு கிடைக்கும். முடியாதவங்க வீட்டில இருந்தே சில பேர் என்ன பண்ணுவாங்க, சாமிக்கு அந்த கிருஷ்ணருக்கு பஜனைகள்லாம் பண்ணி பூஜை பண்ணி அன்னதானங்களை எல்லாருக்கும் வழங்குவாங்க. அவங்களுக்கும் சரி, எந்தெந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் கிருஷ்ணருடைய நாமங்கள் எங்கெங்க கேட்குதோ, ராமருடைய நாமங்கள் எங்கெங்க கேட்குதோ அங்கெல்லாம் ஆஞ்சநேயர் இருப்பாருன்னு, அந்த மாதிரி ஆஞ்சநேயரும் சரி கிருஷ்ண பரமாத்மாவும் சரி எல்லா இடத்துலையும் அங்கே அன்னைக்கு அருள் பாலித்து அனைவரையும் என்ன பண்ணுவாங்க, தன்னுள் ஆட்கொள்வார்கள் என்பதுதான் உண்மையான வாக்கு. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கொளத்தூர் பாபா டெம்பிள் சேனல் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு வேற ஒரு பதிவோட உங்களை சந்திக்க வரேன். நன்றி, வணக்கம். ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே. Subscribe to my channel and please press the bell icon for more videos.